அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். நவக்கிரக தமிழ் எண்ணியது ஜோதிடம் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் தமிழ் எழுத்து நான் எண்கிணைத்து சொல்லி அதனை விதியெண்களும் சாணப்படும் சொல்லப்பட்டு வந்து கொண்டு இருக்கின்றேன். இப்போது தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் தனித்தனி எண்கள் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் விதி எண்ணாகவும் சாணப்பல்லாகவும் சொல்லுகின்றேன். இந்த வீடியோ கால் மூலமாக நான் என்றைக்கு ஓப்பன் செய்தனோ அன்று முதற்கொண்டு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இந்த எண்களில் தான் உருவாக்கப்பட்ட எண்களில் தான் இதான். இந்த எண்களில் தான் வார்த்தை அடிப்படையில் ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி எண்களை கொடுத்துள்ளேன். அதாவது சிவாய என்பது சிறியட்சரம். சிவாய் என்று உச்சரித்தவுடன் மன மாசுகளும் நீங்கி வரம்பிலா வாழ்வு பெறும் என்று ஐதீகத்தில் சொல்லப்பட்டு வருகிறது. சிவாய் என்பது சிறியட்சரம். சிவாய் என்று உச்சரித்தவுடன் மல மாசுகளும் நீங்கி வரம்பில்லா வாழ்வு பெறும் என்று ஐதீகங்களும் புராணங்களும் சொல்லப்பட்டு வருகிறது. இப்போது வார்த்தை அடிப்படையில் நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். கடவுதலுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கும் உண்டான எண்ணிடம் 1, 5, 7, 7, 1 இல்லை கூட்டினாக்கா 21. இந்த 21 இங்கிலீஷ் நியூமராலஜி போல கூட்டி வந்தால் அதனுடைய விதி என்கிறது 3. கடவுதல் என்றால் செலுத்துதல் என்று அர்த்தமாகிறது. கடவுதல் 3ஆம் எழுத்து பலனாக வருகிறது. ஜாதகத்தில் 3ஆம் இடம் சகோரசானம், 3ஆம் பூமிக்கரகம் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. அதுபோலத்தான் கடவுதல் என்று சொல் 3ஆம் இடத்தை குறிப்பிட்டு சாணப்பலனாக சொல்லப்பட்டு வருகிறது. அந்த கடவுதல் என்ற சொல்லுக்கு விதி எண் 3. கடவுதல் என்றால் செலுத்துதல் என்ற அர்த்தமாகிறது. அடுத்ததாக அழகு என்ற சொல்லுக்கு நாட்டியம் என்று பெயர். அழகு என்ற சொல்லுக்கு நாட்டியம். அழகுக்கு 1ஆம் இடத்த பலனை குறிக்கிறது. அழகு என்பது பல சொற்கள் அடிப்படையில் அமைந்தாலும் அழகு என்பது ஒரு நாட்டியம். ஆனால் நம்ம அழகு என்றால் ஒரே அழகு, திரு அழகு, செல்வம், உயிர், ஒளிநயம் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் அழகு என்பது ஒரு நாட்டிய கலைகளிலும் வருகிறது. அழகு என்ற சொல் நாட்டியம். ஒருவர் ஆடும்போது பாடும்போது ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க, ரொம்ப அழகாக ஆடியிருக்காங்க, ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அதுதான் அழகு. அது அழகு நாட்டியத்திலும் வருகிறது. அழகு என்ற சொல் 1ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. அப்போது ஒருவருக்கு லக்கணத்திலே சுபக்கிரகங்கள் அல்லது லக்னாதிபதி நல்ல சாண பலனை அமைந்துவிட்டால், நல்ல வலிமை பெற்றால் அவர்கள் நாட்டியத்திலும் அவர்கள் ஆர்வம் உண்டு. அதான் இன்று பாருங்கள், ஒவ்வொரு டிவிகள் மூலமாக விருப்பம் உள்ளவர்கள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகின்றனர், பாடுகின்றார்கள், ஆடுகின்றார்கள், இசைக்கின்றார்கள், அவங்களுடைய அழகை காட்டுகிறார்கள். அதுதான் அழகு. அதான் அழகு என்ற நாட்டியம். நாட்டியம் என்ற சொல் இன்று நாட்டியம் என்பது ஓரிடத்தில் தான் இருக்கும். இன்று பட்டி தொட்டியெல்லாம், வீடெல்லாம், சமையல் அறையெல்லாம், தெருவெல்லாம், வீடெங்கும் வீதி எங்கும் நல்ல அழகு தோற்றமான இடங்களெல்லாம் இன்று நமது மக்கள் விருப்பம் உள்ளவர்கள், கூச்சமில்லாதவர்கள்லாம் சென்று நல்ல அந்த பாடலுக்கேற்ற ஆடல், பாடல், அந்த வாய் அசைவுகள் எல்லாமே செய்து கொண்டு வருவது ரொம்ப சிறப்பானது. அவங்களோட திறமையை வெளிப்படுத்துகின்றனர். ஏன்னா கனவுகள் என்பது அந்த கனவுகள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடாது. தன்னுடைய அறிவு, ஞானம் எல்லாத்தையும் வெளியாக வேண்டும். அப்போ தான் அவங்களுடைய அறிவு வேலை செய்கிறதாக அர்த்தம். அதுபோல் அழகு என்பது
அவங்களுடைய வெளி தோற்றத்தில் வெளி காணப்பட்டு வருகிறது. அழகு என்பது நாட்டியமான சொல். அழகு 1ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. அடுத்ததாக ஓசையில் அழகு பொழிந்தால் அது இசை எனப்படுகிறது. ஓசையில் அழகு பொழிந்தால் அது இசை எனப்படுகிறது. அசைதலில் பொழியும் அழகுக்கு நாட்டி என்ற பெயர் வருகிறது. அதான் இப்போ சொல்லப்பட்டது. ஓசையில் அழகு பொழிந்தால் அது இசை எனப்படுகிறது. அசைதலில் பொழியும் அழகுக்கு நாட்டி என்ற பெயர் வருகிறது. அவள் வாணி என்ற பெயர் பெறுகிறாள். அந்த வாணி என்பது தான் சந்திரன். சந்திரன் தான் நிலவு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் விதி, அடுத்ததாக விதி என்ற 2 எழுத்துக்கு விதி என்றால் என்னன்னு கேட்பாங்க. விதி என்றால் என்ன? அதாவது விதி என்றால் அறிவு, ஞானம் என்று சொல்லப்படுகிறது. விதி என்றால் அறிவு தான். விதி என்றால் அறிவு. அதாவது யாராவது தோல்வியற்றால் அது விதிங்க. பேசுதல்னா அது விதி என்று சொல்கிறார்களே, அதுதான். விதி என்றால் என்ன? விதி என்றால் அறிவு, ஞானம்தான், வேறு எதுவுமே இல்லை. விதி என்ற 2 எழுத்துக்கும் 6, 8 இல்லா கூட்டினாக்கா 14. அதனுடைய விதி என்கிறது 5. விதி விதி என்ற அறிவு, ஞானம் இதான். ஒருவருக்கு புழங்கி தரனா அவன் தலையெழுத்துன்னு சொல்கிறாங்களே, அதுதாங்க. அப்போ அவனுக்கு அறிவில்லை, திறமை இல்லை, யூகம் இல்லை என்ற அர்த்தம்தான். ஞானம் இல்லை என்ற அர்த்தம்தான். அதான் விதி என்றால் அறிவு, ஞானம். அந்த விதி வெளிப்படுத்த வேண்டுமா? அவனுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா ஒரு வாசல் இருக்கிறது என்றால் அந்த வாசலில் கதவு இருக்கிறது என்றால் அந்த கதவு திறந்து உள்ளே போகிறோம். பிறகு வெளியே வர கதவு திறந்து வெளியே வருகிறோம். இதுதான் விதி என்பது. அப்போ விதி என்பது அறிவு, ஞானம். அதுபோலத்தான் கனவுகள் நம்மளை பூட்டி வைத்திருக்கும். அந்த பூட்டி வைத்த கனவுகள் திறந்தாதான் நமது அறிவு, ஞானம். ஆனால் விதி என்பது அறிவு, ஞானம். அந்த விதி என்பது நம்மளை திறந்து விட வேண்டும். அப்போ தான் நாம் நல்ல முறையில் வாழ முடியும். அதனால் விதி என்றால் அறிவு, ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த விதி 5ஆம் இடத்தில் வருகிறது. கந்து 3 எழுத்து. கந்து என்றால் குதிரையை குறிக்கிறது. கந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 5, 9 இல்லா கூட்டாக்கா 15. அதனுடைய விதி என்கிறது 6. கந்து கந்து என்றால் குதிரை குறிக்கிறது. எஞ்சுதல் என்ற வார்த்தைக்கு 5 எழுத்து. 4, 1, 5, 7, 1 இல்லா கூட்டினாக்கா 18. அதனுடைய விதி என்கிறது 9. எஞ்சுதல் கெடுதல். எஞ்சுதல் என்றால் கெடுதலை குறிக்கும். எஞ்சுதல் கெடுதல். அப்போ எஞ்சுதல் என்ற ஒரு தத்துவ வார்த்தை, அதனுடைய பொருள் கெடுதல். அப்போ எஞ்சுதலுக்கு 9ஆம் இடத்து பலனாக வருகிறது. 9ஆம் இடங்கிறது சாதாரண மனிதனை ஏழையாக்கியும் விடும். அது ஒரு கடைசி கிராமத்து ஒரு விரியன்னு போல தோன்றும். சரி, ரைட். அடுத்ததாக வறியவர் என்ற சொல்லுக்கு ஏழை எளியவர் சிறந்தாரம் என்று சொல்லுவார். வறியவர் என்ற ஏழை எளியவர், அதற்கு சிறந்தாரம். இப்போது வறியவர் என்றால் அந்த எழுத்துக்கு 5, 9, 2, 5, 9 இதெல்லாம் கூட்டினாங்க 30. அதனுடைய விதி என்கிறது 3. வறியவர் என்ற ஏழை எளியவர் சிறந்தாரம் என்று சொல்லப்படுகிறது. புரட்டன். அடுத்ததாக புரட்டனுக்கு 5 எழுத்துக்கள். புரட்டன் என்றால் அடியோடு புரட்டுகின்றவன். புரட்டன் என்றால் அடியோடு புரட்டுகின்றவன். இதில் கால் புரட்டன், அரை புரட்டன், முக்கால் புரட்டன், முழு புரட்டன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதாவது புரட்டன் என்றால் மாற்றி பேசுகிறோம். புரட்டனுக்கு அதனுடைய எண்ணிடம் 2, 3, 2, 5, 6 இல்லா கூட்டாக்க 18. அதனுடைய விதி என்கிறது 9. 9ஆம் இடம் பெரட்டிச்சுன்னா அவ்வளோதான். அதான் புரட்டன். 9ஆம் இடம் தான் புரட்டி பார்க்கும். புரட்டன் என்ற அடியோடு புரட்டுகின்றவன். இதில் கால் புரட்டன், அரை புரட்டன், முக்கால் புரட்டன், முழு புரட்டன் என்றெல்லாம் சொல்லப்படுவதுண்டு. ஆனால் இதை வார்த்தை அடிப்பில் இந்த தமிழ் எண்ணிதம் சோதிடம் பிரகாரம் வார்த்தைகளுக்கு உண்டான எண்ணினத்தை போட்டு அதற்குண்டான விதிப்பலனும் ஜாதகப்படி எப்படி இதப்பட்டது என்பது தொடர்பாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன். ஆனால் அரியல மாட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர் எண்கிணித வள்ளுவர் பண்டாரம். நன்றி, வணக்கம்.